நண்பர்களே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சமலை அருள்மிகு சித்தேஸ்வரர் கோவில், அதாவது சித்தர் கோவில்னு சொல்லுவோம். இந்த சித்தர் கோவிலுடைய மலையில் இருக்கக்கூடிய ஞான சர்க்குரு பாலமுருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலில் ஒரு குட்டி மலை மேலே அமைஞ்சிருக்கு. சுற்றிலுமே மலை. அந்த மலையில் பாருங்கள், நல்ல ஒரு ராஜகோபுரம் கட்டி ஒரு அற்புதமாக தங்க குடிமரம், மயில் மண்டபம், முன்னாடி சேவர் கொடி எல்லாமே இருக்குது. இந்த கோவிலில் பாருங்கள், ஐயப்பனுக்கு தனியாக ஒரு சன்னதி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுவாமிமலை முருகருக்கு இது நடந்து வரக்கூடிய படிக்கட்டு பாதை. இங்கே பாருங்கள், நம்ம சுவாமிமலை முருகர் இருக்கார். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சிவபெருமான் பணிந்து முருகப்பெருமான் கிட்ட அந்த பாடம் கேட்குறது. இங்கே பெருமாள் பாருங்கள், அப்படியே திவ்யமாக பவ்யமாக எப்படி இருக்கார் பாருங்கள். பெருமாள் 4 கரங்களோட, பிரம்மா, அதே போல் சரஸ்வதி தேவி இங்கே நின்ற கோலத்தில் கையில் வீணையோட ஜபமாலையோடு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மலையை சுற்றி ஃபுல்லாக 360 டிகிரியில் வெறும் மலை தான். இதுதான் டவுனு. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக மலைகள் தான். ஒரு பசுமையான மலை மேலே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இதுதான் கோவில், அற்புதமாக இருக்குது. சுற்றியும் மலை. இந்த கோவிலில் ஞான சர்க்குரு பாலமுருகன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் தனித்து காட்சி தர்றார். இங்கே நிறையா சித்தர்கள் இரவு நேரங்களில் வழிபடுறதா ஐதீகம். இந்த கோவில் நல்ல காற்று, அப்பா நல்ல காற்றடிக்கிறது, நல்லாயிருக்கு. இந்த கோயிலுக்கு அவசியம் எல்லோரும் தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஞான சர்க்குரு பாலமுருகன் சுவாமிக்கு ஜெய்.